எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் ஹாலிடேவுக்காக நாங்கள் நேட்டிவ் பிளேஸ் குமாரபாளையம் போயிருந்தோம். அங்கே போனப்போ எப்படிலாம் அது ஒன் டேவை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது ஷார்ட்டாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். கீழே நிறைய குழந்தைங்க நொண்டி விளையாண்டுருந்தாங்க. எங்கள் பாப்பா ஜாலியாக விளையாண்டா. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் செட்டு, நம்மளோட ஃபேவரட் கேம் கிட்ஸ் டைமில் விளையாண்டுருப்போம் செட்டுன்னு சொல்லிட்டு அது விளையாண்டோம். ஹீரோ ஆக்டர்ஸ் நேம்லாம் எழுதி ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப நேரம் விளையாண்டோம். டைம் போனதே தெரியல. நம்ம தான் நல்லா ஏமாற்றி கை வச்சுலாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுருந்தோம். கோவிலுக்கு போகிறதா இருந்தோம், பட் போக முடியல. ஏன்னா இந்த காலத்து பசங்களை சொல்லவா வேணும், கோயிலாக நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கோயிலுக்கு போகிற பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் ஜாலியாக செட்டு விளையாண்டுருந்தோம். அப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போகலான்னு கிளம்பி பார்க் போனோம். பார்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் சீசா பாப்பா விளையாண்டுருந்தா, அவங்க அண்ணா கூட ஜாலியாக விளையாண்டுருந்தா. அங்கே இருந்த ஸ்லைடு விளையாண்டா நிறையா. அதுக்கப்புறம் அங்கே தூரிலாம் இருந்ததுல, ஜாலியாக தூரியில். ஆனால் அவன் மட்டும்தான் விளையாண்டா. ஏன்னா லீவ் டைமுங்கிறனால நிறைய கிட்ஸ் வந்துருந்தாங்க. ஆனால் யாருமே இல்லைன்னா நாமளும் ஜாலியாக விளையாடலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கிட்ஸ் நிறையா பேர் இருந்தனால கிட்ஸ்க்கே நிறையா பேர்த்துக்கு தூரி எதுவுமே கிடைக்கல. அதனால் அவங்களுக்கே டைம் பத்தலை. ஜாலியாக அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி வெளியே கிளம்பிட்டு நம்ம ஊர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லைன்னா எப்படி? அங்கே ட்ரிப்பு போனதே ஊருக்கு போனதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகாதுல்ல. நம்ம ஊர் ஸ்பெஷல் ரோட்டுக்கடை காளான் சாப்பிட போனோம். அப்படி சுட சுட வெஜ்ஜு தான் சொல்லியிருந்தேன், ஏன்னா அவர் ஐயப்ப மலைக்கு போயிருந்தனால. இல்லைன்னா முட்டை காளான் வாங்கியிருப்போம். வெஜ்ஜு காளான் சுட சுட வாங்கினோம். பாப்பா இருந்துட்டு இல்லை எனக்கு காளான் வேணாம், வேறு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஸ்பெஷல் தட்டு வடை செட்டு அவளுக்கு ஆர்டர். பக்கத்துலேயே ஒரு ஷாப் பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த ஷாப்பில் தான் நான் போய் புக் பண்ணிட்டு வந்தேன். நான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அவர் அப்போ தான் கடை கொண்டு வந்து போட்டார். அப்புறம் தட்டு வடை செட்டு வந்தோடனே பாப்பா தட்டு வடை செட்டு சாப்பிட்டா. சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு போனால் இதெல்லாம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படியே பக்கத்தில் டிமார்ட் இருக்குன்ட்டு அங்கே ஒரு ரவுண்டு போனோம். ஒரு 1 hour எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ஜாலியாக சுற்றிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே ஐஸ்கிரீம் இருந்தது. ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் மறுபடியும் நடந்து போக ஆரம்பித்தோம். அப்படியே நடந்து போன வழியில் பாப்பாவுக்கு மட்டும்தான் தட்டு வடை செட்டு வாங்கி கொடுத்தோம். நாமளும் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு தாத்தா கடைக்கு போய் நல்லா ஸ்பைஸியாக எங்களுக்கு தட்டு வடை செட்டு போட்டு, அதில் என்னென்ன இருக்குன்னா கேரட்டு, பீன்ஸு, ஆனியனு, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கும். நல்லா புதினா சட்னி அரைச்சி வச்சு வரமிளகாவை நல்லா அரைச்சி வச்சுருப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணதான் கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்குது. நம்ம ஊருக்கு போனால் தட்டு வடை செட்டு, காளான், புரோட்டா சால்னாலாம் சாப்பிடாம வந்தால் ஊருக்கு போன ஃபீலே இருக்காது. அதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம ஊருக்கு போனது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.